ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியம் செய்வர்களுக்காய், ஊழியத்தில ஈடுபாடு உள்ள மக்களுக்கான ஒரு செய்தி. எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வார்த்தை 30-31. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது தேவனுடைய பாரம், தேவனுடைய ஆதங்கம். இந்த நாளில தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடி. நான் வாழ்கிற தேசம் இருள் சூழ்ந்த தேசம். எங்கு பார்த்தாலும் அந்தகாரங்கள், அசுத்தங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு. தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பில் இருக்கிற இரண்டாவது சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 நபர்களை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி, ஆசாரியன், பிரபுக்கள், அத்தனை பேராலும் அவர் ஏமாற்றப்பட்டார். அப்படி ஏமாற்றப்பட்ட ஆண்டவர் அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய பெருமூச்சை, அவருடைய அங்கலாய்ப்பை இங்கே விவரிக்கிறார். ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏமாற்றமடைந்த ஆண்டவர், அல்லாவிட்டால் துக்கமடைந்த ஆண்டவர், வேதனை நிறைந்த ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அவர் கேட்கிற, அவர் தேடுகிற மனிதர்கள் பிரசங்கியார் அல்ல, சிறந்த ஆடல் பாடுகிற மக்கள் அல்ல, மிகப்பெரிய அறிவாளிகள் அல்ல, மிகப்பெரிய ஞானிகள் அல்ல. அவர் தேடுவது ஒரு மனிதன். அந்த மனிதன் யார் என்றால் நிற்கிறவன். இரண்டாவது, சுவரை அடைக்கத்தக்க ஒரு பாரமுள்ள ஒரு மனிதன். இன்றைக்கு அதிகமாகவே கிறிஸ்தவ உலகத்துல நான், எனது, என்னுடைய, என் வாழ்க்கை, இதை மையமாய் கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை ஓடுகிறது. பொதுவாக எல்லாருமே நான், எனது, என்னுடைய, இப்படிப்பட்ட உலகத்துல தேவன் சொல்லுகிறார், ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். இதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டுடைய மிகப்பெரிய பாரம், ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த மனிதன் நீங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருக்கலாம், ஒரு சின்ன பட்டணத்துல வசிக்கலாம், ஒரு சிறிய வாழ்க்கை வாழலாம், கிதியோனை போல. ஆனால் தேவன் உங்களைத்தான் தேடுகிறார். தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான். அந்த மனிதன் யாரா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதனாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16 13 வசனங்கள் வரை 33 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை, அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை: பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை 16ஆம் வசனத்துல, பின்பு அந்த புருஷனை எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவளோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன். என்னுடைய தலைப்பு என்னவென்றால் 6 marks of the intercessor. சுவரை அடைக்கத்தக்க, நிற்கத்தக்க ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய 6 சுபாவங்கள், 6 காரியங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சுவரை அடைக்க, அதாவிட்டால் தேவனுடைய சன்னியால் நிற்க, திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 6 காரியங்கள். ஆங்கிலத்தில் சொல்வேனால் 6 marks of the intercessor. பரிந்து பேசுகிற ஒரு மனிதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, இரவும் பகலும் பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு ஜபங்களே இன்றைக்கு அதிகமாய் குறைந்து விட்டது. அற்காலத்தில் இருந்த ஜபங்கள் இன்றைக்கு அதிகமாக இல்லை. அன்று நாட்களில் தேவைகள் அதிகம், ஜபங்கள் அதிகம். இன்றைக்கு தேவைகள் குறைவு, ஜபங்களும் குறைவு. இல்லை அன்பானவர்களே, தேவைகள் அதிகமோ குறைவோ ஜபத்தை என்றைக்கும் குறைக்காதிருங்கள். எனவே தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை சொன்னார், எப்பொழுதும். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எப்பொழுதும்.
இரண்டாவது வார்த்தை அடிக்கடி. அப்படியானால் தேவன் எதிர்பார்ப்பது எப்பொழுதும். இரண்டாவது அடிக்கடி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, God wants you to be an intercessor. நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற ஒரு மனிதர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், இரவும் பகலும். என்னுடைய முதல் செய்தி என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சோதோமை அழிக்கப் போகிறேன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சோதோமை அழிக்கப் போகிறேன். அப்பொழுது ஆபிரகாம் செய்த கிரியைகளைத்தான், வாட் வாஸ் த ரியாக்ஷன், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் உங்களோட முதல் குறிப்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்றால், இன்டர்செசர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டு கெட் த நியூஸ். ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் முதலாவது தான் செய்ய போகிறதை அறிவிக்கிறார். இதைத்தான் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கவனமாய் கவனியுங்கள். முதலாவது, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு அன்றைய நாட்டின் நிலவரம் முக்கியம், தேவை. இந்த உலகத்துல CNN என்ற ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்கிறது, ஒலிபரப்பு சேனல். மற்ற எல்லா சேனலை விட செய்திகளை முந்தி தருகிறார்கள். they gather information, செய்திகளை சேகரிக்கிறார்கள், ஜனங்களுக்கு அந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படியானால் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஜெபிக்கிற மக்களுக்கு முதலாவது தேவை அன்றைய நாட்டின் நிலவரங்கள். இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கிறார்கள். திருச்சபைகளில, ஊழியர் கூடுகளில ஒரே மாதிரி ஜெபம், அந்த அது ஒரே மாதிரி. சபை கட்டடங்கள் தேவை, இது எல்லாருக்கும் தேவை. ஒரே மாதிரியான ஜெபம் அல்ல. சொல்ல வந்த வார்த்தை, யூ மஸ்ட் ஹேவ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த நாளில் நாட்டின் நிலவரம் என்ன, நாட்டின் தன்மை என்ன, சம்பவங்கள் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்வேனேயானால், தேவன் சொல்கிறார், நான் அழிக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த அழிவை அறிந்தவன், அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அழிவை நாம் அறிந்தவர்கள். இந்த உலகத்துல 2026 பல விதமான தீர்க்க தரிசனங்கள், துறைமுகங்களில மிகப்பெரிய சேதம், நாட்டில மிகப்பெரிய கலவரங்கள், ஆட்சி கவிழ்க்கப்படும், அவர் மரிப்பார், இவர் மரிப்பார் இருக்கலாம். என்னாலே உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் என்ன, டு இன்டர்செட், அதாவது ஜனங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக பரிந்து பேசுகிற ஒரு பரிந்து பேசும் தன்மை. இதான் வேதாகம பேட்டர்ன், இதான் வேதாகம் கற்றுக் கொடுக்கிற வரைமுறை, வேதாகம் கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த நாளில என் அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்திலும், அதாவது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். இரண்டு வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். முதலாவது 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கர்த்தருடைய ரகசியம், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தமக்கு பயந்தவரிடத்துல இருக்கிறது. இரண்டாவது, தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். உடன்படிக்கை என்று சொல்லும் போது தாம் என்ன செய்ய போகிறேன், இதைத்தான் ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அன்பான தேவ ஊழியர்களே, தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படியானால் அதனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் உங்களுக்கு எனக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். திறவுண்ட வாசல் அடைபடுவோம், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுவோம், காலத்தை ஆதாயம் செய்திருவோம். நாளில நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன்பாக இந்தியாவை நாம் ஆதாயம் செய்வோம், நம்முடைய பட்டணங்களை ஆதாயம் செய்வோம். இனிவரும் காலங்கள் கொடிய காலங்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு திருச்சபைகளுக்கு போராட்டங்கள், அழுத்தங்கள், பாடுகள், துன்பங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாளிலே நீங்கள் தான் செய்ய அறிந்து கொள்ள வேண்டிய அந்த காரியம் என்னவென்றால், அதாவது முதலாவது நாட்டின் நிலவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள், வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் தேவன் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள், திருச்சபை சந்திக்கிற பிரச்சனை. இன்றைக்கு நாம், அதாவது
தமிழ்நாட்டின் அரசியலை ரொம்ப அலசி பார்க்கிறோம், அது அவசியம் தான். ஆனால் இந்தியாவின் அரசியல், உலகளாவிய அரசியல், தேவன் சொல்கிறார் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அப்படியானால் நம்முடைய இந்திய தேசம், என் அன்புடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவேதான் பக்தன் பாடினார், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளுவேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தாம் செய்ய போகிற ஒன்றை அப்படியே சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று, இப்படி சொல்ல புரியும். இது இஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அறிந்து கொண்டோம், என்ன செய்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆமோஸ் 3:17, தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒன்றும் அறிவிக்காமல் எதையும் செய்வதில்லை. அப்படியானால் அறிந்திருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? அதற்காக பாரத்தோடு திருச்சபை விசுவாசிகளை அடிக்கடி நம்முடைய தேவை, திருமணங்கள், குழந்தை பாக்கியம், வீடு, வாழ்க்கை, இதற்காகவே ஜெபிக்கிறோம். இல்லை என்பாருடைய தேசத்திற்காக. அதாவது some people makes things happen, அதாவது காரியங்களை செய்யும்படியாய் அவர்கள் முயற்சிப்பார்கள். things happen. There are some people, they see things happen. காரியங்களை நடப்பதை பார்ப்பார்கள். ஒரு சிலர் கேட்பார்கள், என்ன நடக்கிறது என்று கேட்பார்கள். திரையிலே பாருங்கள், some people make things happen. இப்படி ஆயுதம் நடக்க வேண்டும், ஒரு எழுப்புதல் வர வேண்டும், ஒரு அறுவடை காண வேண்டும், என் தேச எல்லை எங்கும் கல்வாரி கொடி பறக்க வேண்டும். அந்த பாரம், அதற்கான முயற்சி நம் தேசத்துல ஆண்டு எழுப்பியிருக்கிற பல தெய்வ மனிதர்கள், மோகன்சி அவர்கள், எல் ஜோசவையா அவர்கள், இப்படி பல தெய்வ மனிதர்களை ஆண்டு எழுப்பியிருக்கிறார். இந்தியாவினுடைய அந்த பாரத்திற்காக, தரிசனத்திற்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அநேக தெய்வ மனிதர்கள் இருக்கிறார்கள். போராடி ஜெபிக்கிற 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம். நான் கடந்த நாட்களிலே கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த தேசத்துக்கு ஏழ்மையான நாடு, ரொம்ப பின்தங்கிய நாடு. அங்க சாலைகளே இல்லை, மின்சார வசதிகளே இல்லை, எல்லாமே தகர வீடுகள் தான், அதிகமான தகர வீடுகள். அப்படிப்பட்ட இடத்துல 27 மணி நேர தொலைஜபங்கள், 48 மணி நேர தொலைஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிகள் அங்கே இல்லை, கூரைதான். அங்க இருக்கிற எல்லாம் தகரம்தான். போக்குவரத்து சாலைகளே இல்லை, வாகனங்கள் அதிகமாக, பஸ் போக்குவரத்து இல்லை. அந்த அக்ராவிலும் சரி, டமாலி என்ற இடத்திலும் அங்கிருந்து ஒரு மணி நேரம் ஆதாயமான பிரயாணம் தலைநகரத்திலிருந்து. அங்கே நான் கண்ட காட்சி, 48 மணி நேரத்தோடு ஜபங்கள் நடக்கிறது. ஜனங்கள் வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அவருடைய நிலைகளை பார்க்கும்போது ஏழ்மை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க தேவன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். யூஸ் இட் ஃபார் காட். நான் சொல்ல விரும்புகிறேன், some people make things happen. எப்படி ஆகிலும் காரியங்கள் நடக்க வேண்டும். ஏதாகிலும் ஒவ்வொரு நாளும். இரண்டாவது ஒரு people, the some say things happen, அதாவது நடப்பதை பார்ப்பார்கள். இன்னைக்கு திருச்சபையில பார்க்கிறோமே, there are a lot of spectators, பார்வையாளர்கள். அது அப்படி செய்ய வேண்டும், இது இப்படி செய்ய வேண்டும், பாடல் குறைக்க வேண்டும், செய்தி நேரத்தை குறைக்க வேண்டும், ஆராய நேரத்தை குறைக்க வேண்டும், இப்படி எல்லாம் பேசின மக்கள் வருவார்கள். அவர்கள் ஆல்வேஸ், அதாவது they always see the things, இது நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, still they are asking, என்ன நடக்கிறது, எதை குறித்தும் கவலை இல்லை. நீங்கள் முதல் கூட்டத்தை சார்ந்தவராயிருங்கள். எப்படி ஆகிலும் காரியங்களை செயல்படுத்த வேண்டும், செத்தாலும் சாகுறேன், அப்படிப்பட்ட ஒரு பாரம், அப்படிப்பட்ட எண்ணம். இரண்டாவது, அதாவது திறப்பிலே நிற்கிறவனுக்கு முதல் தேவை to know what is happening in the land. அதாவது முதலாவது செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் வெளிப்படுத்தும் போது அதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளையே, stand before the gap, அந்த இடைவெளியிலே நில்லுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்கிறது, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். இன்றைக்கு அநேக இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது, ஒரு அந்த நிற்பது என்பது பரிந்து பேசுவது, மன்றாடுவது, ஜெபிப்பது. எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லை, ஜெபிக்கிற வரங்கள் இல்லை.
பாடுகிற வரங்கள் இல்லை, இசைக்கறி வாசிக்கிற வரங்கள் இல்லை, ஒருவேளை நிர்வாக திறமை இல்லை, இந்த ஊடகத்திலே பணியாற்றுகிற அப்படிப்பட்ட திறமைகள் இல்லை, பரவாயில்லை. இது இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்கு வரங்கள் தேவையில்லை, அதற்கு அனுபவங்கள் தேவையில்லை, அதற்கு பயிற்சி தேவையில்லை. இந்த காலகட்டத்துல அதிகமாக தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று சொல்லி நடத்துறாங்க, ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ். ஒரு சின்ன கேள்வி, இசைக்கேலுக்கு அது இல்லையே, எரேமியாவுக்கு இது இல்லையே, ஏசாயாவுக்கு இல்லையே, ஆமோஸுக்கு இல்லையே? அத்திப்பழங்களை பொறுக்கிற ஆமோஸ் தீர்க்கதரிசியான, அது தவறா சரியா என்ற வார்த்தைகளை நான் வர விரும்பவில்லை. அதாவது அன்றைய தீர்க்கதரிசிகளுக்கு எந்த ஸ்கூலுக்குமே போல. 2 தீர்க்கதரிசிகளின் பள்ளிகள் இருந்தது, உண்மைதான். ஆனால் ஏசாயாவும் எரேமியாவும் எசேக்கியேலும் எந்த தீர்க்கதரிசியின் பள்ளியிலும் படிக்கவில்லை. அது ஒரு வரம், அது ஒரு அழைப்பு. நான் சொல்ல வந்த கருத்து, நீங்கள் தீர்க்கதரிசி இல்லாமல் இருக்கலாம், ஒரு போதகரா இல்லாமல் இருக்கலாம், ஒரு மெய்ப்பனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் இருக்க முடியும். இந்த எசேக்கியேல் 22:30 அந்த முடிவு துக்கமானது. ஆரம்பம் சொல்கிறார், இப்படிலாம் செய்தேன், நான் தீர்க்கதரிசி ஆக்கினேன், பிரபுக்கள் ஆக்கினேன், ஆசாரன் ஆக்கினேன், எல்லாம் செய்து அந்த 30 அவர் சொல்கிறார், தேடினேன். அவருடைய துக்கம் அல்லவா, அவருடைய ஏக்கம் அல்லவா, அவருடைய பாரம் அல்லவா? என் அன்பின் சகோதரனே, என் அன்பின் சகோதரியே, ஆண்டவனுக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறாரே, எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன கொடுப்பேன் நான்? எவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்திருக்கிறார். எங்கேயோ பிறந்த உன்னை இந்த சென்னை பட்டணத்துல, அல்லாவிட்டால் வெளிநாடுகளில ஒரு மேலான இடத்துல உன்னை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு துறையில உன்னை மேலான ஒன்று தாளங்களை கொடுத்தார், திறமைகளை கொடுத்தார், மற்றவரை விட உன்னை சிறப்பாய் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நீ ஆண்டவருக்கு என்று பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கு என்று நீ உபயோகப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நான் திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் டிலே, தாமதிக்காதே. இன்னும் காலம் செல்லட்டும், இன்னும் கொஞ்ச நாள் செல்லட்டும், இன்னும் கொஞ்ச நாள் செல்லட்டும். தேவ பிள்ளையே, அந்த தேவன் தேசத்தை அழிக்காதபடி, அப்படி தேசம் அழிக்கப்படும் போது நீங்களும் அழிக்கப்படுவீர்கள், நானும் அழிக்கப்படுவேன். சற்று யோசித்து பாருங்கள். the judgment of God, தேவனுடைய அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் உள்ளாவீர்கள், நானும் உள்ளாவேன். அந்த வார்த்தை சொல்லுவேன், அழிக்கப்படாதபடி நீங்களும் உங்கள் சந்ததியும், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற அந்த காரியம் என்னவென்றால், வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், இல்லை வருமுன் காப்போம், அரசியல்வாதி சொல்லுகிறார்கள். எனவேதான் திரும்ப ஒரு வார்த்தை ஆங்கில பயன்படுத்த விரும்புகிறேன், prayers can't be answered unless they are offered. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் காரியங்கள் நடக்காது. உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, என் ஜெபம் கேட்கப்பட இல்லை என்பார்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய தேசத்திற்காக நன்றி சொல்லுவோம், நம்முடைய தமிழகத்திற்காக அதிகமான ஜெப கூடுகை, அதிகமான ஜெபங்கள் நடக்கிறதுக்காக ஆண்டு நன்றி சொல்லுவோம். இதனாலே என்னுடைய முதல் குறிப்பு, டு நோ த இன்ஃபர்மேஷன், அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு, தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்கள். ஸ்டாண்ட் பிஃபோர் காட், அவரை நாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்றான். மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக பாட்டெல்லாம் பாடுறோம், நியாய தீர்ப்பு நாள் நெருங்குதே. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, கண்டினியூ டு ஸ்டாண்ட் இன் த கேப். இப்படி சொன்னால் புரியும். நியாய தீர்ப்பு தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை, நில்லுங்கள். ஈவன் யூ நோ தி ஜட்ஜ்மெண்ட். ஆபிரகாமுக்கு தெரியும் அழிக்கப்பட போகிறது, அங்கே பட்டணம் பாழாய்ப்படுது. ஆனால் தெரிந்த பின்பும் 22 சொல்லுகிறது, 22 அவன் பரிந்து பேசினான். அந்த வசனத்துடைய தேவனுடைய இரக்கத்திற்காக, தேவனுடைய தயவுக்காக, தேவனுடைய அந்த மன்றாட்டுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். நாம் என்ன நினைக்கிறோம், அவ்வளவுதான், முடிவு இல்லை. தேவன் மாறாதவர், ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் அவரை மாற்றும். யோனாவின் வாழ்க்கையில் பிடித்தான் ஒரு பரிந்து பேசுகிற கர்த்தர். நினைவேக்காக அவர் பரிந்து பேசுகிற கர்த்தர். அவர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, ஸ்டாண்ட் இன் தி கேப் ஈவன் தி ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம். நீங்க கேட்கலாம், நியாய தீர்ப்பு வந்த பிறகு எப்படி ஜெபிக்கிறது? இல்லை, உங்கள் ஜெபங்களும் என் ஜெபங்களும்
நியாய தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியும். என் அன்புடைய பிள்ளையே, ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இசைக்கியாவின் வாழ்க்கையை நீ மறிப்பாய், ஆனால் அவனுடைய ஜெபம், அவனுடைய மன்றாடுதல், அவனுடைய கண்ணீர் அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, அவர் முடிந்து போன ஒன்றை ஆரம்பிக்க முடியும். முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை தர முடியும். எனவே நீங்களாக முடிவு பெற வேண்டாம், இதுதான் என் வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், இது தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். எல்லாம் இழந்து போனான், ஆனால் திருமறை சொல்லுகிறது, அவன் தொடர்ந்து தொடர்ந்து ஓடினான், முறியடித்தான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். இன்னும் 4வது குறிப்பு கவனியுங்கள். நீங்கள் காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்பர் 1, திட்டமிடுங்கள். பிளான் பர்பஸ்ஃபுல்லி. நோக்கத்தோடு திட்டமிடுங்கள். prepare prayerfully. உங்கள் ஜெபங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இதற்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? திரையிலோட பாருங்கள். பிளான் பர்பஸ்ஃபுல்லி. 2வது prepare prayerfully. ஜெபத்தோடு ஜெபத்தோடு உங்களுடைய ஜெபங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், திட்டமிடுங்கள். 2வது ஜெபியுங்கள். 3வது proceed positively. தேவன் செய்வார், தேவன் செய்வார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சோர்வு வேண்டாம், தளர்வு வேண்டாம். தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. நெகேமியாவின் வாழ்க்கையில பலமுறை போராட்டம். நெகேமியா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் 4ஆம் தரமும் அவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் தொடர்ந்து ஓடினான். அந்த அரங்கத்தை கட்டி முடித்தான். சத்துருக்கள் முனையற்று போனார்கள். முதல் குறிப்பு, அதாவது பிளான். 2வது prepare. 3வது proceed. தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நல்ல நோக்கங்களுக்கு நிச்சயமாய் தடைகள் உண்டு. தவறான நோக்கங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் உண்டு. பட் proceed positively. உலகம் 1000 சொல்லும். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல தாவீது கூட இருந்து சொன்னார்கள், இது முடியாது, இது முடியாது. மோசோடு கூட சொன்னாங்க, அங்கே ராட்சர் இருக்கிறார்கள், நாம் மேற்கொள்ள முடியாது. எப்பவுமே there are some people always speak negatively. எதிர்மறையாய் பேசுகிற மக்கள் எப்போது நம்மோடு கூடவே இருப்பார்கள். அது நம்முடைய குடும்பத்துல இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அன்பாவுடைய உலகமே நெகட்டிவா தான், எதிர்மறையா தான் பேசும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பா proceed positively. தொடர்ந்து ஓடுங்கள். உலகம் என்ன சொல்லுகிறது, உணர்ச்சி என்ன சொல்லுகிறது, உருவல் என்ன சொல்லுகிறது தேவையில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து ஓடு. 4வதாக pursue persistently. தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. இதை தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். அவன் தொடர்ந்து ஓடினான். தேவன் சொல்லுகிறது, காலமே தொடங்கி மாலை வரை, மறுநாள் காலை வரை முறியடித்தான். 24 மணி நேரம் காலமே தொடங்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்பர் 4, intercessors understand God's character. 4வது குறிப்பு, தேவனுடைய சுபாவங்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அவர் யார் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர் பரிதபிக்கிறவர், நீதி உள்ளவர். அண்டர்ஸ்டாண்ட் God's character. இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர், அன்புள்ளவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதிதான், உண்மைதான். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவனுடைய நீதி உள்ள நியாயாதிபதி. உங்கள் ஜெபங்களுக்கும் என் ஜெபங்களுக்கும் நிச்சயம் பதில் கொடுக்கிற தேவன். 5வது குறிப்பு, அண்டர்ஸ்டாண்ட் the abounding grace of God. தேவனுடைய கிருபைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய இந்த ஜெபத்துல அவன் ஆரம்பித்தது 24ஆம் வசனம் 50 பேர், 28ஆம் வசனம் 45 பேர், 29ஆம் வசனம் 40 பேர், 30ஆம் வசனம் 30 பேர், 31ஆம் வசனம் 20 பேர், 32ஆம் வசனத்துல 10 பேர். தேவன் இரக்கம் உள்ளவர். இப்படி சொன்னா புரியும். God has given a big discount. ஒரு மிகப்பெரிய சலுகையை தந்தார். 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். அதாவது 50 ஆரம்பித்து 10 வந்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவ கிருபை இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கு போதுமானது. 5வது குறிப்பு, அண்டர்ஸ்டாண்ட் God's abounding grace. தேவனுடைய எல்லா கிருபைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் சிருஷ்டிகர்த்தர். சொல்கிறார், அழிக்காதபடி, அழிக்காதபடி. அது ஒரு பாசிட்டிவ் தான். அழிப்பதற்கல்ல, அழிக்காதபடி. அப்படியானால் தேவன் உங்களை என்னையும் அழிக்க விரும்பவில்லை.
என்றால் அவள் படைத்த படைப்பல்லவா, அவருடைய சிருஷ்டி அல்லவா, அவருடைய சுவாசம் அல்லவா, அழிக்காதபடி. திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் கிரேஸ். அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த டிஸ்கவுண்ட், தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, ஒருவேளை தெரிந்திருக்கலாம் இதுதான் வியாதி, ஜெபியுங்கள், தேவன் மாற்றுவார். சொன்ன வார்த்தை கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். எசேக்கியாவுக்கு செய்தவர், லாசருக்கு செய்தவர், உங்களுக்கும் செய்வார். கடைசியாக அன்பானுடைய அண்டர்ஸ்டாண்ட் நோ காட்ஸ் பேஷன், தேவனுடைய பொறுமையை கூட யோசியுங்கள். அவர் பொறுமை உள்ளவர். 33ஆம் அதிகாரம் அது ஆதியாகமம் 18:33. தேவன் தன் வழியே போனார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். நினைக்கிறேன், ஆபிரகாம் தன்னிடத்திற்கு போனான். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அவனுடைய கருத்து என்னவென்றால், கவனிங்க, அவனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் போய்விட்டார். இதனாலே அவருடைய பொறுமைக்கு எல்லை உண்டு. இரக்கம் உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர். இதனாலே தேவன் அழிக்க கூடாதபடி எதிர்பார்க்கிறது ஜெபிக்கிற மனிதர்கள். திரும்ப இந்த 6 குறிப்புகளை சொல்லுகிறேன். ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு, தேசத்தை திறப்பில் இருக்கிற மனிதனுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 6 காரியங்கள். நம்பர் ஒன், கெட் தி இன்ஃபர்மேஷன். அந்த நாட்களின் காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள், செய்திகள், நாட்டில் நடப்பை அறிந்து கொள்ளுங்கள். 2வது, தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்கள். 3வது, அழிவுதான், நாசம்தான், மோசம்தான், தொடர்ந்து தொடர்ந்து நில்லுங்கள். 5வது, தேவனுடைய சுபாவங்களை அறிந்து கொள்ளுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் கேரக்டர். 6வது, அவருடைய இரக்கங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். 7வது குறிப்பு, அவருடைய பொறுமையும் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு பொறுமை உள்ளவர், ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. மோசம் படிச்சு பார்த்தீங்களா? பின்பு கர்த்தர் போய்விட்டார், பின்பு பேசி போய்விட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் இருக்கிற மனிதனாய், ஜெபிக்கிற மனிதனாய், போராடுகிற மனிதனாய், ஆத்துமாக்களுக்காய் கதறுகிறவர்களாய், நாட்டின் நிலவரங்களை அறிந்து கொண்டவர்களாய், அண்டர்ஸ்டாண்ட் த நியூஸ் அபவுட் த லேண்ட், இந்த நாட்டின் நிலவரங்கள். பல தேசங்களுக்கு நான் போகிற வாய்ப்பை பெற்றேன். ரஷ்யாவிலேயும், போலந்திலேயும், செக்ஸ்லோவேக்கியா, அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகளில் அவருடைய ஜபங்கள் இரவும் பகலும் கதறி ஏழ்மையில் இருந்தவர்கள், வறுமையில் இருந்தவர்கள், இல்லாமல் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார், தேசங்களை உயர்த்தியிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இன்டர்சீட், ஜெபியுங்கள், தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டால் இந்த உலகத்துல யாருக்கு முன்பாக நிற்கலாம். there is no fear. இதனாலே தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற மனிதர்களாய் நீங்களும் நானும் மாற அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். தேசத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் கரத்தில். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான். ஆரம்பத்துல சொன்னேன், காரியங்களை இப்படியா என்று பார்க்காதிருங்கள், காரியங்களை செய்யுங்கள். யார் செய்கிறார்களோ அவளுக்கு உதவியாயிருங்கள். திறப்பிலே நில்லுங்கள். அசந்து போன ஊழியக்காரின் கரங்களை தூக்கி நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றி நீ காண்பீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இருள் சூழ்ந்த இந்தியாவில் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. துரியும் காலாகாலமாக எங்கள் தேசம் உங்களுடைய வார்த்தை கேட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாகி இன்னும் ஜனங்கள் கர்த்தரை அறியவில்லையே. தேசம் ஆண்டவரை கர்த்தரை அறியவில்லையே. தேசம் இருளுக்குள்ளும், பாவத்திற்குள்ளும், அஞ்ஞானத்திற்குள்ளும், மூட பழக்க வழக்கத்துக்குள் இருக்கிறதே. தேவனே, உடைய கரங்களை மூக்கு நேராக விரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும், 150 கோடி ஜனங்களை கண்ணோக்கி பாரும், அரசியல்வாதிகளை கண்ணோக்கி பாரும்,
ஆன்மீகவாதிகளை கண்ணோக்கி பாரும், என்னுடைய பிரதமரை கண்ணோக்கி பாரும், என்னுடைய முதல்வர்களை கண்ணோக்கி பாரும், ஆளுகிற மக்களை கண்ணோக்கி பாரும், அதிகாரிகளை கண்ணோக்கி பாரும், நீதிபதிகளை கண்ணோக்கி பாரும், வழக்கறிஞர்களை கண்ணோக்கி பாரும். தேவனே, அடித்தட்டு மக்களை கண்ணோக்கி பாரும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் உறவுகள், எங்கள் நட்புகள், எங்கள் ரத்த சம்பந்தமான எங்களுடைய அன்றைய குடும்பங்களை தேவரீர் உங்களுடைய சன்னிதானத்துல வைக்கிறோம் ஐயா. எப்படி ஆகிலும் காரியங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் காரியங்களை பார்க்கிற மக்கள் அல்ல, அந்த காரியங்களுக்காக எங்களை அர்ப்பணித்து அதை நாங்கள் போராடுகிறோம் ஐயா. We want to see things happen. எப்படி ஆகிலும் ஆண்டவரே, we want to make things happen Lord. அந்த காரியங்களை செய்ய நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் காண விரும்புகிறோம் ஐயா. தேவனே, எங்கள் காலத்திலே, எங்கள் ஆண்டவர் தலைமுறையிலே, எங்கள் நாட்கள் முடியும் முன் ஒரு எழுப்புதலை காண இந்தியாவின் தெருக்களில் இயேசுவின் நாமம் முழங்க ஆண்டவரே, அப்போஸ்தலர்களின் காலங்களில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க இரக்கம் செய்யும். உடவர்கள் ஆண்டவரை நடக்கணுமே, ஊமையர்கள் பேசணுமே, தகப்பனை மரித்தோர் எழுந்திருக்கணுமே, அற்புதங்கள் நடக்க வேண்டுமே, அதிசயங்கள் நடக்க வேண்டுமே. ஆதி காலத்து அற்புதங்களை எங்கள் வாழ்க்கை எங்கள் காலங்கள் நடத்தும் ஐயா. தேவனே, உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம், கரங்களை உயர்த்துகிறோம். தேவனே, திறப்பில் இருக்கிறோம் ஐயா. அந்த சுவரை அடைக்க எங்களையும் பயன்படுத்தும். எங்கள் முழங்கால் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறோம் ஐயா. அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவருடைய பிள்ளைகளே, தேசத்தை அழிக்காதபடி திறப்பு நிற்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் நீங்களும் இருங்கள். Don't want to be familiar man. ஒரு பிரபலமாய் இருப்பதை விட தேசத்தினுடைய பாதுகாப்புக்காய் திறப்பு நிற்கிற ஒரு மனிதர்களாய் உங்களை அர்ப்பணியுங்கள். அது சவால்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் ஆரம்பத்தில் சொன்ன போல பிளானிட், திட்டமிடுங்கள், தீர்மானங்கள், ஜெபியுங்கள், தொடர்ந்து முன் செல்லுங்கள், வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள். God bless you.